ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். ஞானத்தை தேடு, மற்ற அனைத்தும் வீணே. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஞானத்தை தேடணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு மாயையில் மாட்டிண்டு அதுக்குண்டானதை மட்டுமே நாம் ஓடி ஓடி உழைச்சிட்டு அதுக்குண்டானதை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு சேமிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? பணத்தை நோக்கி மட்டும் ஓடிக்கிட்டே இருப்போம். எது தேவையோ அதை நோக்கி நாம் போக மாட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? மற்ற எல்லாமே தேவை தான். இப்போ வாழ்க்கைன்னு எடுத்துட்டா எல்லாமே தேவை தான் இல்லைங்களா? இப்போ வந்துட்டோம், கர்மாவை கழிக்க வந்துட்டோம். அப்போது இந்த வாழ்க்கைன்றது நெடுந்தூர பயணம். அந்த நெடுந்தூர பயணத்துக்கு எல்லாமே குடும்பம், குழந்தைங்கள் இதெல்லாம் இருந்தால் தான் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே போக முடியும் இல்லைங்களா? இப்போ எல்லாமே தேவை தான், குடும்பம் எல்லாமே தேவை. அப்போது என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாத்துக்குமே நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, பகவான் சைடில் தான் எல்லாமே நடக்குது, பகவான் சைடில் தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு எப்போ அதை நம்ம ஏற்றுக்கிறோமோ அப்போ தான் நம்ம மனதளவில் அமைதியாக இருக்க முடியும். ஏன் மனசில் எவ்வளோதான் நாம் பயிற்சி பண்ணி பண்ணி மனசை அமைதிப்படுத்தி வச்சுருந்தாலும் திரும்பவும் ஏன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகுது? சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு அனுபவத்துலேயும் நாம் என்ன பண்ணுவோம், ஏண்டாப்பா இப்படி நடக்குது, ஏண்டாப்பா இப்படி நடக்குது அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா? அப்படி யோசிக்கிறதை விட்டுட்டு அனைத்தும் அவன் செயலில் நடக்கின்றது, நடந்தது அனைத்தும் நல்லதுக்காகவே நடந்தது, நடந்து கொண்டிருப்பதும் நல்லதுக்காகவே நடந்து கொண்டிருக்கின்றது, இனிமே நடக்க போவதும் நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு நாம் அதை ஏற்றுக்கிட்டோன்னு வைங்களேன். அப்போ அந்த மனசில் இருக்கிற சுமை குறைஞ்சிடும். நடந்தது எதுவோ அது நன்மையாகவே நடந்தது, நடந்து கொண்டிருப்பதும் நன்மையாகவே நடந்து கொண்டிருக்கின்றது, இனிமே நடக்க போவதும் நன்மையாகவே நடக்கும் அப்படிங்கிற அந்த உணர்தல் வேணும் நம்மளுக்கு. பகவான் செயலில் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். நம்ம பகவானை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நாம் என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்ல இயலும். முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? அப்போது முயற்சி என்பது தேவை, அது கூடவே பகவானின் அருள் மிக மிக தேவை. சரிங்களா? அப்போது எல்லாமே நம்ம பகவான் சொல்கிறது எல்லாத்தையுமே அனைத்தையும் நாம் கடைப்பிடித்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? உதவி அப்படின்னா பண உதவி பண்ணால் மட்டும்தான் உதவின்னு இல்லையே. மற்றவாளுக்கு அவங்க ஏதோ ஒரு இதில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆறுதலாக 4 வார்த்தை பேசினாலுமே அது உதவி தானே இல்லைங்களா? மற்றவங்களால ஏதோ உடம்புக்கு முடியல, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாலும் அது உதவி தானே. பண உதவி பண்ணால் மட்டும்தான் உதவின்னு கிடையாது. தக்க சமயத்தில் எது தேவைப்படுகின்றதோ அதை கொடுத்து உதவி பண்ணாலும் உதவி தானே. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையுமே நம்மளோட ஆன்மாவாக பார்க்கணும். அந்த ஆன்மாவும் நம்ம ஆன்மாவும் ஒன்று தானே. அப்போ எல்லா ஆன்மாவையும் ஒரே ஆன்மாவாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அப்படி அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்போ தான் நம்மளுக்கு உண்டாகும். சரிங்களா? நாம் என்ன பண்ணுவோம், எது எது தேவையோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோம். அந்த ஞானத்தை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே மாயையில் மாட்டிண்டு மீதி எல்லாத்தையுமே நாம் தெரிஞ்சுக்குவோம் இல்லைங்களா? பேரின்பம் எது? ஆன்மீக வழியே ஞானமே பேரின்பம். அதை விட்டுட்டு இந்த சிற்றின்பம் உலக வாழ்க்கை, இது இந்த சிற்றின்பத்திலேயே நாம்
சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். பேரின்பம் வேணுமா சிற்றின்பம் வேணுமா? நாம் தானே முடிவு பண்ணணும். வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அந்த பேரின்பத்தையும் நாம் அனுபவிச்சிடணும் இல்லையா? இப்போ பகவான் அதுக்குண்டான ரொட்டியெல்லாம் காமிச்சிட்டே இருக்காதோ இல்லையோ? அப்போது சிற்றின்பம் என்பது இந்த உலக வாழ்க்கை, பேரின்பம் என்பது ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பேரின்பம். இந்த பகவானை பற்றி புரிஞ்சுண்டு அப்படியே புரிதலில் நம்ம தியானத்தில் உட்காரும்போது பகவானை உணர்றோம் இல்லைங்களா? அதுதான் பேரின்பம். அப்போது வாழ்க்கையில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே சிற்றின்பத்தில் இருக்கும்போதே அந்த பேரின்பத்தையும் நாம் அனுபவிக்கணும். அதுதான் சிறப்பான வாழ்க்கை. சரிங்களா? பணம் மட்டும் அதிகமாக சேமிச்சிட்டோமா, பணம் மட்டும் நல்லா அதிகமாக சம்பாதிச்சிட்டோமா, அதை மட்டும்தான் நாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், ரெண்டுமே தேவை. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஞானத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு சத்சங்கம் போட்டது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, மனமானது அப்படியே லேசாக ஆகும். பொழுதுனிக்கும் அப்படியே கனமாக ஆகிடுது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? ஏதாவது பகவானோட ஸ்பீச் போட்டு கேட்கணும். கேட்கும்போது மனமானது அப்படியே லேசாக ஆகிடும். கேட்டுட்டு இருக்கும்போதே அப்படியே போதைக்கு போயிடும். ஆன்ம போதைக்கு போயிடும் உடம்பு. நம்மளோட மனது அப்படியே போதையாக ஆகிடும். எப்படி? இப்போ நம்மளுக்கு நான் பகவானை நல்லா பக்தியாக கும்பிட்டுட்ருக்கோன்னு வைங்களேன். நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்குது மனசுக்குள்ளே. ஏதோ ஒரு ஸ்பீச் போடுறோம், போட்டு எதை கேட்கணும்னு தோணுதோ அதை டச் பண்ணி கேட்கும்போது என்ன ஆகும்னா, நமக்குள்ளே என்ன கொஸ்டின் இருக்குதோ அதுக்குண்டான பதில் அதில் வந்துடும். நம்ம பகவானை நினச்சிக்கிட்டே நாம் போடும்போது நமக்குண்டான பதில் அதில் வந்துடும். சரிங்களா? அப்போ அதை கேட்கும்போது என்ன ஆகும்னா, அச்சோ அப்பா இப்போ தானே நினச்சேன், எனக்கு நீ பதில் சொல்லிட்டியே சாமி அப்படின்னு மனமானது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே மனமே காணாமல் போயிடும். மனமானது அப்படியே லேசாக ஆகிடும். அப்படியே எதையுமே யோசிக்காமல் அப்படியே பகவானையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது உடம்பே அப்படியே காத்தாட்டம் ஆகி போயிடும். இப்போ மனசில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் கனமாக தெரியுது உடம்பு நம்மளுக்கு. அந்த எண்ணமற்ற நிலையில் உட்காந்துட்டு இருக்கும்போது உடம்பு எப்படி இருக்குன்னா அப்படியே காத்தாட்டம் ஆகி போயிடும். சரிங்களா? அதையெல்லாம் உணரணுன்னா நாம் என்ன பண்ணணும்? பகவானை உணரணுன்னா உள்ளுக்குள்ளே பயணிக்கும் போது மட்டும்தான் அது நடக்கும். நம்ம வெளியே மட்டும்தான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், உள்ளுக்குள்ளேயே பயணம் பண்ணலையே இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? உள்நோக்கிய பயணமே தியானம். அதையும் பண்ணுவோமா? பகவானை புரிஞ்சுக்குவோமா? பகவானோட செல்ல குழந்தைகளாக ஆவோமா? அப்போ பகவானே முன்னே எல்லாத்தையுமே நம்மளுக்கு நடத்தி கொடுத்துருவாரா இல்லையா? நம்மளை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லையே இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? பகவான் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்குவோம். பகவான் சொல்கிறதையெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டே வரணும். சரிங்களா? பகவானோட செல்ல குழந்தைகளாக ஆகணும். பகவானுக்கு பிடித்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து செய்யும்போது தானே பகவானோட செல்ல குழந்தைகளாக ஆக முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? பகவானோட செல்ல குழந்தைகளாக ஆகணும்னா என்ன பண்ணணும்? பகவான் எதை சொல்கிறாரோ அது எல்லாத்தையுமே நாம் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோமா இல்லையான்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போது வெளி சுத்தத்தை விட உள் சுத்தம் மிக மிக தேவை. உடல் சுத்தத்தை விட சுற்றுப்புற சுத்தத்தை விட மன சுத்தம், மன தூய்மை மிக மிக அவசியம். அந்த மனசை தூய்மையாக்கிட்டால் போதும், பகவான் உட்காந்துக்குவார். சரிங்களா? அந்த மனசை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் பகவான் நம்மளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம அதை துன்பமாக எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அது எதுக்குன்னா நம் மனதை தூய்மைப்படுத்தவே, நம்மை துன்பப்படுத்துவதற்காக அல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போது ஒவ்வொரு டைம்லேயும் நம்ம
ஏண்டப்பா இப்படி நடக்குது, ஏண்டப்பா இப்படி நடக்குது அப்படின்னு நாம் யோசிக்க மாட்டோம். அப்பா உன் செயல் நடக்குது, சரிப்பா அப்படின்னு அதை ஏற்றுக்குவோம். அப்படியே சட்டுன்னு அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஞானத்தை தேடலாமா? மற்றதனைத்தும் வீணே. ஞானத்தை தேடும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போது நம்மளை நோக்கி எல்லாமே வரணுமா, இல்லை நாமளே எல்லாத்தையும் நோக்கணும், அது பின்னாலேயே போகணுமா? நாம் தானே முடிவு பண்ணிக்கணும். நம்மளை நோக்கி எல்லாமே வர வைக்கணுமா, இல்லை நாம் அது பின்னாடியே போயிட்டு இருக்கணுமா? நாம் தான் முடிவு பண்ணணும் இல்லையா? அப்போ அது எந்த வழி சிறந்தது? ஞான வழியே சிறந்தது. சரிங்களா? இப்போ ஞான வழியை பிடிச்சிக்கலாமா? பகவானோட செல்ல குழந்தைகளாக ஆகிடுவோமா? பகவான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா? அப்போது விடாமல் முயற்சி பண்ணுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.